தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதாவது தேவனை தேடணும், காத்திருக்கணும். அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இந்த காத்திருத்தல் இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம், உடனே காலையில ஜெபிச்சா சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும். அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே அவசரம் இல்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு காத்திருக்கிற நேரம் தான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். சிலர் காத்திருக்காம அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துதான் நிறைய பிரச்சனைகள், ஆசீர்வாதத்தை இழந்து போவது. காத்திருக்கணும். நீங்க அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியமா, பிசினஸ் காரியமா, ஊழிய காரியமா அவசரப்பட்டு உங்களுடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் செய்யறதுனால தான் நிறைய ஊழியங்கள் பாதிப்பு, குடும்பங்கள் பாதிப்பு, பிசினஸ் பாதிப்பு எல்லாமே. கர்த்தருக்கு கொஞ்சம் காத்திருக்க நம்ம பழகணும். நான் இந்த நிலைமைக்கு வர கிட்டத்தட்ட 2 வருஷம் கர்த்தர் பேசி 2 வருஷம் ஜெபம் பண்ணி காத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னதை மறக்கல. ஆண்டவருடைய வேலை வரட்டும், கர்த்தர் செய்வாருன்னு. ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரே ஒரு ஆள்கிட்ட போய் பேசினார். சென்னையில் இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் வந்தார். நான் கேள்விப்பட்டேன் பிரதர், ஒரு மலைப்பகுதி இருக்காம எனக்கு கொண்டு காமிங்க. நான் கொண்டு வந்து காமிச்சேன். இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து ஒரு 3-4 மணி நேரம் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், நீ எல்லாம் காடா கடந்தது. அப்போ ஒரு பாறையில உட்காந்து சொன்னார், நான் ஒண்ணு செய்வேன், நீங்க மறுக்க கூடாது, சொல்லுங்க பிரதர்னு. இந்த இடத்தை நான் வாங்கி நான் இயேசுவுடைய ஊழியத்துக்கு தருகிறேன். ஒரே ஆள் அவ்வளவு பணத்தை கொடுத்து, நீங்க கையெழுத்து மட்டும் போட வாங்க, பத்திரம் கூட நான் பாத்துக்கிறேன், நீ பத்திர செலவு எதுவுமே இல்லாம இலவசமாய் 100 ஏக்கருக்கு மேல நிலத்தை தேவன் கொடுத்தார். இது அற்புதம் தானே? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அடி நிலத்துக்கு பரம்பரையா சண்டை போட்டுட்டு இருக்க காரணத்துல இது நடக்கணும். இதுக்கு தேவனுடைய அற்புதம். அதுக்கு நான் அவசரப்படலை. கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் ஆண்டோடைய வேலை வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்ததுனால அது கிடைத்தது. அப்போ பொறுமையா காத்துருங்க, அவசரப்படாதுங்க, ஜெபத்தோட காத்துருங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு முந்தி நீங்க கிரியை செய்யாத, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நம்பிக்கையோட உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பேன், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, பொறுமையோட காத்திருக்கிறேன், எனக்கு அது கிருபைத்தார்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு உங்களுடைய காரியத்துல உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன். பொறுமையை தாங்க, காத்திருக்கிற அனுபவத்தை தாங்க. விசுவாசத்தோட நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.